ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த அழகான மல்லிகைப்பூ எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கங்கா அக்ரோவுல்ஸோடைய டிசையர் பிராண்ட் யான் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் அண்டு ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டாக 4 mm ஹூக் எடுத்திருக்கிறேன், ஒரு சிசர், ஒரு நீடில். இப்போது இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக ஒரு ஸ்டிச்சை படிக்க போகிறோம். ஸோ இது வந்து பாப்கார்ன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சில் தான் இந்த எல்லா ஃப்ளவர்ஸுமே நம்ம போடுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சை இன்றைக்கி நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. நம்ம பூவை யூஸ்வலாக வந்து முழம் போட்டு அளப்போம், கரெக்டுங்களா? இது பார்த்திங்கன்னா 1/2 முழம், இது 1 முழம், அண்ட் இது வந்து 1.5 முழம் இருக்குது. ஸோ கடையில் வந்து 1/2 முழம் 1 முழம் அப்படி சொல்லி நம்ம கேட்டு வாங்குவோம். ஸோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம எத்தனை செயின்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உள்ளே சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெம் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு க்ரீன் கலர் யான் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லிப் நாட்டில் நம்ம கொஞ்சம் செயின்ஸ் போட்டு வர போகிறோம். இந்த செயின்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு இப்போ 1/2 முழம் போதும் அப்படின்னா நீங்கள் 75 செயின்ஸ் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு 1 முழம் வேணும் அப்படின்னா +75, அதாவது 150 செயின்ஸ் போட்டுக்கலாம். 75 செயின்ஸ் போட்டிங்க அப்படின்னா இது வந்து 1/2 முழத்துக்கு வரும். அண்டு இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முழம் வேணுமோ அதை வந்து நீங்கள் +75 +75ன்னு சொல்லி நீங்கள் போட்டு வரலாம். ஸோ இப்போ 75 செயின்ஸ் போட போகிறோம். உங்களுக்கு இப்போ 1 முழம் வேணும்னா நீங்கள் 150 செயின்ஸ் கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நான் 75 செயின்ஸ் போட்டேன். இப்போது 75 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இந்த யானை கட் பண்ணிடலாம். நீங்கள் 150 செயின்ஸ் போட்டாலுமே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு யானை கட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எத்தனை செயின் போடுறீங்களோ அத்தனை செயின் போட்டுட்டு ஒரு செயின் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் பார்ட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் யான் எடுத்துக்கலாம். இதில் நம்ம முதல்ல ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போது இந்த க்ரீன் கலர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல செயின்ஸ், அதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து நம்ம ஹூக்காக உள்ளே விட்டுட்டு இந்த ஸ்லிப் நாட்டையும் உள்ளே விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் போடுறதுக்கு நம்ம பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹூக் விட்டோம் இல்லைங்களா, இந்த 3 செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துலையவே நம்ம இன்னும் 4 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இந்த சேம் இந்த ஃபஸ்ட்டு செயின்லேயே பாருங்கள். நம்ம இதை உள்ளே கூட நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணி கூட நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இல்லைனா லாஸ்ட்டாக கூட நீங்கள் நீடில் வச்சு நீங்கள் உள்ளே பண்ணிக்கோங்க, ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இன்னொரு டபுள் க்ரோஷே அதே இடத்துல நம்ம போட போகிறோம், 2. அண்ட் தேர்ட் ஒன்றும் அதே இடத்துல நம்ம போட போகிறோம், 3. அண்ட் ஃபோர்த் ஒன்றும் அதே செயினில் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம 3 செயின் அண்ட் 4 டபுள் க்ரோஷே நம்ம போட்டிருக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம ஹூக்கை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, இதில் இப்படி ஹூக்கை வந்து பின்னாடியிலேருந்து நம்ம உள்ளே எடுத்துட்டு இந்த லூப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். இதில் மாட்டி நம்ம இழுத்தோம்னா இது ஹூக் இப்படி மாட்டிரும். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம இப்படி வெளியே எடுத்துடலாம். ஸோ மறுபடியும் கவனிங்க, நம்ம 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது இந்த ஹூக்கை வெளியே எடுத்து நம்ம இந்த 3 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே இப்படி பின்பக்கமாக விட்டு இந்த லூப்பை வந்து இந்த ஹூக்கில் மாட்டணும். மாட்டி இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஹூக்கில் இருக்கிற லூப்பை வந்து இது வழியாக இப்படியே வெளியே எடுத்துடணும். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாப்கார்ன் மாதிரி ஒரு ஸ்டிச் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின் போட்டுட்டு
இப்போ நீங்கள் அந்த 4 டபுள் க்ரோஷே போட்டிங்க இல்லைங்களா, அதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அவ்வளோதான், ஒரு ஃப்ளவர் நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து பாப்கார்ன் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் இது பண்ணதுக்கு அடுத்த செயினில் இது பாருங்கள், இது பண்ணியிருக்கோம். இந்த பண்ணதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே பின்னாடி வச்சு நம்ம ஒட்டுக்கா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 செயின் போட்டுட்டு, நீங்கள் எந்த இடத்துல 3 செயின் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்டிச்சிலேயே வந்து 4 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 and 4 டபுள் க்ரோஷே போட்டுட்டு, இதை நம்ம ஹூக்கை வெளியே எடுத்துட்டு, இந்த 3 செயின் போட்ட இடத்துல நம்ம பின்பக்கமாக ஹூக்கை விட்டு இந்த லூப்பை வந்து ஹூக்கில் மாட்டி டைட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 செயின்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம 2 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த 75 செயின்ஸ்லேயும் நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். 2 3 and 4 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த 3 செயின்ஸ்க்கு பின்னாடி இருந்து ஹூக்கை எடுத்துட்டு இந்த லூப்பை நம்ம ஹூக்கில் மாட்டிட்டு இப்படி எடுத்துக்கலாம். 2 செயின்ஸ் போட்டு சேம் அதே இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ இந்த பூ பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் டைமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விசேஷ நாட்களாக இருக்கட்டும், நம்ம வந்து பூ கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்படியே பூ கிடைச்சாலுமே ரொம்ப ஜாஸ்தியாக விலை சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த ஃப்ளவர் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணுமோ நம்ம அவ்வளோ பண்ணி நம்ம தலை நிறையா வச்சுட்டு போகலாம். இப்போ நிறையா வந்து நம்ம மல்லிகைப்பூ வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பூ கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாசனையான பூ வந்து தலையில் வச்சாங்க அப்படின்னா வந்து ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையுமே இந்த ஃப்ளவர்ஸில் நமக்கு வராது. ஸோ எவ்வளோ வேணாலும் மல்லிகைப்பூ ஆசைப்படுற அளவுக்கு நம்ம வச்சுட்டு போய்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நான் மல்லிகைப்பூ வச்சு நான் 2-3 ஃபங்க்ஷனில் நல்லா காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கினேன். ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து அப்படியே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்மேட் ஃப்ளவர்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா பேர் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு மட்டும் மல்லிகைப்பூ கிடைக்கல, உங்களுக்கு எப்படி மல்லிகைப்பூ கிடச்சிது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் இது அப்படியே ரியலிஸ்டிக்காக மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு வந்தது. ஸோ நீங்களும் இதே ஃப்ளவரை வந்து ட்ரை பண்ணி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வச்சுட்டு போங்க, உங்களுக்கும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம இந்த 75 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம
இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த ஃப்ளவரை முடிச்சுக்கலாம். ஸோ 4 போட்டாச்சு. அதை எடுத்து இன்சைடாக விட்டு இந்த லூப்பை மாட்டி இது வழியாக வெளியே எடுத்துடலாம். 2 செயின் போட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயின் போட்டு நம்ம இந்த யானை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மல்லிகைப்பூ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த எக்ஸஸ் யானை வந்து நம்ம எப்படி உள்ளே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸஸ் யானை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அழகான மல்லிகைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த மல்லிகைப்பூ ஈஸியாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்யூ.